Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து சிம்பிளா கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோவக்காய் பொரியல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கோவக்காய்க்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே தேவைப்படும். ஏன்னா நம்ம எண்ணெயிலேயே தான் வதக்க போகிறோம். அதை எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கையில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால் எண்ணெயில் தண்ணி பட்டு நல்லா தெறிக்குது மேலே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கோவக்காயை இதில் போடணும். கோவக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. கோவக்காய் எப்போவுமே வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாக இருக்க காயாக தான் பார்த்து வாங்கணும். இந்த தாளிப்பில் கோவக்காயை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பீஸோட சைஸஸ் பாருங்கள். அந்த சைஸ் அப்படியே சுருங்கணுங்க. அது வரைக்கும் நம்ம கோவக்காயை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். எண்ணெயிலேயே தாங்க ஃபுல்லாக நம்ம வதக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது சுருங்கிட்டே வரும். கோவக்காய் ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறமா, கோவக்காய் சேர்த்ததுக்கு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறமா உப்பு சேர்த்து உப்பையும் நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் வதக்கணுங்க. ஃப்ளேம் எப்போவுமே மீடியமாக வச்சுருங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே போதும். இது ஹை ஃப்ளேமில் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக கருகிடும். ஆனால் கோவக்காய் உங்களுக்கு வேகாது. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், காயெலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஒரு 1/4 கிலோ கோவக்காய் இருக்குது. இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. எப்போவுமே நார்மலாக வேறு காய் பொரியல் செய்கிறதுக்கும் கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கும் நேரம் அதிகமாகவே எடுக்கும். நீங்கள் இதை ஒரு ஸ்டவ்வில் வச்சு விட்டுட்டு பக்கத்தில் நீங்கள் சாப்பாடு குழம்பு எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்லோவாக குக் ஆனாலும் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு இருக்குங்க. ஃபஸ்ட்டு கோவக்காயை ஒரு 7-8 நிமிஷம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா உப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறமா ஒரு 8 நிமிஷம் கழித்து நம்ம மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்க்கணுங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் இது ரெடி ஆகும். இந்த டைமிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுப்போட தீக்கு ஏற்ற மாதிரி டைமிங்ஸ் மாறுபடுங்க. நான் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் சமைச்சிட்ருக்கேன். கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அந்த ஸ்லைஸோட சைஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ தடியாக இருந்தது, இப்போ எவ்வளோ மெலிசாயிடுச்சு. ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு. ஆனால் டைம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக எடுக்குங்க. தண்ணிலாம் தெளித்து நம்ம வேக வைக்கக்கூடாது. வெறும் இந்த எண்ணெயிலேயே தான் வதக்கணும். இந்த கோவக்காய் பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.